கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமேன். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன்தான். ஆனாலும் அவர் சமூகத்தில் நம்மளுடைய ஜெபத்தை ஏறெடுத்து விட்டுட்டு விண்ணப்பத்தை போட்டுட்டு பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் பதில் கொடுப்பார். பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நிச்சயத்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் கையில் கொடுத்துட்டோன்னா ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா அது கடந்து வரும் வரைக்கும், அதனுடைய ரிப்ளை கடந்து வரும் வரைக்கும், அதனுடைய பதில் நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆனால் அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி ஏறெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதே சங்கீதத்தில் 57:2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை அது வாசிக்கவே நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். பாருங்கள், 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்போ அந்த வார்த்தை எப்போ நான் வாசித்தாலும் அதை என்னை ரொம்ப டச் பண்ணும். அப்போ ஆண்டவர்கிட்ட போகும்போதே ஒரு விசுவாசம், அந்த ஜெப அறைக்குள்ளார போகும்போதே விசுவாசம், தேவனுடைய சமூகத்தில் அப்படியே காத்திருக்க போகிறோன்றது எண்ணத்தில் இருக்கும்போதே எப்படி சொல்லிட்டு உள்ளே போகணுமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு பொறுமையோடு காத்திருக்க சொல்கிறாரு. அப்போ எப்படி கூப்பிட சொல்கிறாருன்னா, இந்த விசுவாசத்தோடு கூப்பிட சொல்கிறாரு. அப்போ விசுவாசத்தோடு கூப்பிட்டு பொறுமையோடு நம்ம காத்திருந்தோன்னா நிச்சயமாக தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம போய் ஜெபிச்சு பார்க்கலாம், அது நடக்குதுலையோ என்னுடைய கடமை அது, நான் போய் இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அவர் செய்ய விருப்பப்படுறாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஜெபிச்சே ஆகணும், இது என்னுடைய கடமை. நம்ம போவோம், சந்தேகத்தோடு போவோம், ஒரு சலிப்போடு போவோம், நான் போய் ஆண்டவர்கிட்டயாவது சொல்லிட்டு வந்துடுறேன், என் பிரச்சனை பெரிதாக இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படியெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் போகிறீங்கல்ல, தேவ சமூகத்துக்கு போகிறீங்கல்ல, இதே போல் விசுவாசத்தோடு போங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். அவர் தானே சொன்னார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவரை தான் நான் கூப்பிட போகிறேன். பர்திமேயு குருடன் கூப்பிட்டான் இல்லையா, சத்தமிட்டு, ரெண்டாவது அடக்குறாங்க, ஆனாலும் அவன் ரெண்டாவது முறை கூப்பிடும்போது சத்தமிட்டு கூப்பிட்றான். சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே கர்த்தருடைய செவியில் அதை பற்றுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்குறாரு, அவன் பார்வை அடைகிறான். புரியுதுங்களா? அதனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது விசுவாசத்தோடு கூப்பிடணும். அவன் அந்த சந்தர்ப்பத்தை விட்டுருந்தானா அன்னைக்கு அவனுக்கு பார்வை கிடைச்சிருக்காதுங்க. அந்த வழியாக இயேசு கடந்து போகிறார் பாருங்க. கண்ணு தான் இல்லை, ஆனால் அந்த காது எவ்வளோ ஒரு அறிவு, எவ்வளோ ஒரு அந்த சத்தத்தை கேட்டுச்சு. இது என்ன இவ்வளோ சத்தம், தடாபுடான்னு இப்படி இவ்வளோ ஜனங்க நடக்கிறாங்களே. அவன் அப்படியே கூர்ந்து கவனிக்கிறான். கண்ணு கிடையாது, ஆனால் அவன் அப்படியே கூர்ந்து கவனிக்கும் போது தான் அவனுக்கு அங்கே விடுதலை. ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது நமக்கு தேவன் அந்த விடுதலை கொடுக்குறாரு. யாரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பதில் கொடுப்பவர், அவர் சத்தத்தை, நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறவர், அவர் பேசுகிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். இன்னைக்கு என்னுடைய வேதனைக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. அவர் பதில் கொடுக்காம இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவரை நோக்கி நான் கூப்பிட்றேன், எந்த மனுஷன்ட்டையும் நான் போகலை, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்றதுனால அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதே சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, பாருங்கள் எப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்னா ஆண்டவர் அப்படியே உருகிடணும். அதுலேயே ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லும் போதே இவன் ஜெபத்தை நான் கேட்டு தான் ஆகணும்னு ஆயிடுவார். அவர் இவர் கேட்பாரா கேட்கலையா இந்த கேள்வியோடலாம் உள்ளே போகக்கூடாது. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, என் பலனாகிய கர்த்தாவே, எனக்கு கோட்டையும் மரணுமே நீங்கள் தான்ப்பா, எல்லாமே எனக்கு நீங்கள் தான்ப்பா செவி கொடுக்கணும். ஆண்டவரே, உங்ககிட்ட தான்ப்பா நான் நம்பி வந்திருக்கேன், கண்ணீரோடு நான் வந்துட்டப்பா, கம்பீரமான எனக்கு ஒரு அறுவடையை நீங்கள் கொடுக்கணும் ராஜா, நீங்கள் தான் செய்ய போறீங்கப்பா. அந்த விசுவாசத்தோடு உங்களை கூப்பிடுறாண்டவரே, அப்பா அந்த விண்ணப்பத்தை உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன் ராஜா, எனக்கு பதிலை கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் சொல்லுவார், கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வா. நம்ம துக்கத்தோடு, சுகத்தோடு, சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு உள்ளே போகக்கூடாது. குழப்பத்தோடு, கலக்கத்தோடு, பயத்தோடெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா நம்ம போகிறது யாரை மீட் பண்ண போகிறோம்?
இன்றைக்கி ஒரு பெரிய அதிகாரி நமக்கு ஒரு வேலையை கொடுக்க போகிறாரு, கண்டிப்பாக வர சொல்லிட்டாரு, நம்ம கையிலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாருன்னா எவ்வளோ கம்பீரமாக எப்படி போவோம் அவரை பார்க்க போகிறோன்னு. அழுதுகிட்டே போவீங்களா? ஆர்டர் கொடுக்க போகிறாரு அவர். அவர்கிட்ட ஆர்டர் வாங்க போகிறீங்க, வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்க, ஆர்டர் வாங்க போகிறீங்க. எப்படி போவீங்க? என்ன தெம்பாக போவீங்க? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிக்கிட்டேயே நம்ம போகும்போது அப்படி போகிறோன்னா, ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர்கிட்ட போகும்போது நம்ம எப்படி போகணும்? ஆண்டவர் தரப்போகிறாரு, விசுவாசத்தோடு போங்க. அங்கே போய் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, ஆனால் உள்ளே போகும்போது விசுவாசத்தோடு போங்க. கதவுகள் திறக்கும், தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவர் சித்தத்தின்படி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.